ஆசிரியரின் பயணத்திற்கு ஒரு 20 நிமிடம் தான் தந்தை பெரியாரின் பயணத்திற்கு தான் அத்தகைய செய்திகள் வியக்க வைக்கின்ற அந்த செய்திகள் மிகவும் ஒரு தேனியை போல தகவல்களை எல்லாம் சேகரித்து இங்கே கொண்டு வந்து நமக்கு ஒரு தகவல் தேநீர் வந்து நடத்தி இருக்கின்றார் ஐயா வந்தியத்தேவர். காலத்தின் அருமை கருதி நான் விரைந்து சென்றேன். ஒரு 5 நிமிடம் இருப்பதால் நான் இணையத்திலே படித்த மிக முக்கியமான செய்தி. டிஎன்பிசி பரீட்சை யாராவது எழுதுனீங்கன்னா நீங்க யாருக்கும் ஒரு 10 முக்கியமான ஒரு கேள்விகளை நெல்சன் சேவியர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்களும் குழந்தைகளை சொல்லலாம். மது விலக்கை கொண்டு வந்த காரணத்தால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று காரணம் கூறி அந்த நட்டத்தை ஈடுகட்டவே கல்வி செலவை குறைக்க வேண்டியதாயிற்று என்று சாக்கு சொல்லி 38ஆம் ஆண்டிலேயே 2500 பள்ளிகளை இழுத்து மூடிய தலைவர் யார்? மதுவிலக்கு காரணமாக போதிய நிதி வசதி இல்லை என்று 2500 பள்ளிகளை மூடினாலும் அதே நேரத்தில் பார்ப்பனர்கள் வேதங்களை முறையாக படிக்க வேண்டும் என்பதற்காக 12 லட்சம் ரூபாய் செலவில் வேத பாடசாலைகளை அமைத்து கொடுத்த கல்வி தந்தையார். எல்லோரும் படிக்க போய்விட்டால் அவரவர் குலத்தொழிலை யார்தான் செய்வது? எனவே சலவை தொழிலாளர்கள் யாரும் படிக்கக்கூடாது என 1952 திருவான்மியூரில் நடந்த சலவை தொழிலாளர் மாநாட்டிலேயே போய் பேசி அனைவரையும் அதிர வைத்த சமூக நீதி தலைவர் யார்? தேர்தலில் நிற்காமலேயே மக்களிடம் வாக்கு கேட்காமலேயே மக்களை சந்திக்காமலேயே முதலமைச்சராகும் பிரிவிலேஜ் வாய்க்கப்பட்ட ஒப்பற்ற மக்கள் தலைவர் யார்? மனு தர்மம் அருமையான நீதியை கொண்டது, மனு சாஸ்திரத்தை எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம் என்று சனாதன தர்மத்திற்காக குரல் கொடுத்த தமிழினத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் யார்? பிறப்பின் அடிப்படையில் ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயற்றிய தீர்மானத்தை எதிர்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததோடு தனது நண்பர்களையும் ராஜினாமா கடிதம் கொடுக்க வற்புறுத்திய வர்ணாசிரம வள்ளல் யார்? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று உயிர் நீத்த தியாகி தாளமுத்து குறித்து சட்டப்பேரவையில் எழுப்பிய கேள்விக்கு தற்கூரி தாளமுத்து தேவையில்லாமல் சிறைப்பட்டு மாண்டார் என்று கூறி மொழிப்போர் தியாகிகளுக்கு புகழ் சேர்த்தவர் யார்? சென்னை மாகாண சட்டசபை உரைகள் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் நடைபெற்று வந்த காலம். ஆந்திர பிரதேசம் முறையாக உருவாக்கப்பட்ட பின்னே சென்னை மாகாண சட்டசபையை தமிழில் நடத்த வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட மசோதாவை காங்கிரஸ் ஆதரவுடன் எதிர்த்து தோற்கடித்த தமிழன் தலைவர் யார்? நாகர்கோவில் மக்களவை இடைத்தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்ற போது அவர் இந்தியாவின் துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என பத்திரிகைகள் எழுதியதை பொறுக்க முடியாமல் டில்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா வேலைக்குத்தான் காமராஜர் லாயக்கே தவிர வேறு எந்த பொறுப்புக்கும் லாயக்கற்றவர் என்று பெண் தலைவர் காமராசரை அவமதித்த தலைவர் யார்? பொற்கொள்ளர்களும் மரவேலை செய்யும் தச்சர்களும் தங்களை ஆச்சாரிகள் என அழைத்துக் கொள்வது மனு நீதிக்கு எதிரானது. எனவே அந்த சாதியினர் தங்களை ஆசாரி என்றுதான் அழைக்க வேண்டும், ஆச்சாரிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடாது என அரசாணையே பிறப்பித்து சனாதன கட்டுமானத்திற்கு சங்கர் சிமெண்ட் போட்டு பூசிய ஒப்பற்ற தலைவர் யார்? பதில் ஸ்ரீ 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 ராஜகோபாலாச்சாரியார் என்ற ராஜாஜி என்ற ஒரு தகவலை கூறி ஐயா அவர்கள் சொன்னார்கள், பெரியார் இலங்கை சென்ற பொழுது அங்கே நாகம்மையாரும் மாயவரம் நடராசன் அவர்களும் அங்கே துறைமுகத்திற்கு வந்திருந்து தந்தை பெரியாரை அழைத்து சென்றார்கள் என்று ஒரு பொருத்தமாக அந்த மாயவரம் நடராசன் அவர்களுடைய வழித்தோழராகிய அவருடைய தம்பி மகன் ஐயா மாணிக்கம் அவர்கள் ஐயா அவர்களை நன்றிகளை கூறுவதற்காக இதோ மாணிக்கம் முத்தையா ராமன்.